சில நம்ம தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். நமது பழைய சுபாவத்தை நாம் எப்படி கையாளுகிறோம்? How effectively we control the old nature. இதை குறித்து நாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்திலிருந்து நாம் வசனத்தை வாசித்து தியானித்தோம். 1 Corinthians 9:25-27. 1 Corinthians 9:25-27. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எஸ். அப்போ இது நம்முடைய பழைய சுபாவத்தை ஜெயித்தவர்களுக்காக given to those who mastered the old nature. இல்லையா? பழைய சுபாவத்தை ஜெயிக்கிறவர்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள். 1 Corinthians 9:25 மீண்டும் படிங்க. 1 Corinthians 9:25 ஸ்கிரீனில் போடுங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அப்போ நமக்கு இச்சை அடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பந்தயம் அது ஒரு பந்தயம் மாதிரி இந்த பூமியில் பிசாசு நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம். இந்த பந்தயத்தில் சிக்காதவங்களே கிடையாது, இந்த கேம்லிங்கில் சிக்காதவங்களே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளும் இந்த கேம்லிங்கில் சிக்காமல் வெளியே வர மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம அதிலிருந்து வெளியில் வரணும். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். உலக பிரகாரமான மனுஷனே இந்த பந்தயத்தில் ரொம்ப நிச்சயமாக அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் ஜெயிச்சு வெளியே வரான்னா அவனுக்கு எவ்வளோ சோதனை வரும், எவ்வளோ போராட்டம் வரும். ஆமென். அப்போ அந்த 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 அப்படிப்பட்டவங்களே அதில் இன்றைக்கி இருந்து நாளைக்கு அழிஞ்சு போகிற ஒரு அவார்டை பெறுகிறதுக்கு இன்றைக்கி மிஸ்டர் இந்தியா, மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் இந்த வருஷத்தோடு சரி. 2026 வந்துச்சுனாலே அவங்க மவுஸ் போயிடும். 2025 உள்ளவங்க 2026 ஷைன் ஆவாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ அவ்வளோதான். அப்போ இதுக்காக அவங்க 4 வருஷம் 5 வருஷம் எஃபர்ட் எடுத்து இந்த அவார்டை வாங்கணும், இந்த ரிவார்டை வாங்கணும். ஆமென். அதுக்காக அவங்க எவ்வளோ பிரயாசப்படுவாங்க. ஆனால் நம்மளதும் அப்படி அல்ல. நம்மளது ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய க்ரௌன் ஹெவனில் போனால் என்னென்னா இன்கரப்ஷபிள் க்ரௌன். என்ன க்ரௌன்? இன்கரப்ஷபிள். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடம். ஆமென். பட் we an incorruptible. We an incorruptible. Praise God. Yes. But we do it to receive an imperishable crown that cannot wither. அப்போ இன்கரப்ஷபிள் அழிவில்லாத கிரீடம். பரலோகத்தில் நமக்கு அழிவில்லாத கிரீடம். எந்த பிசாசும் அதை தடுக்க முடியாது. நமக்கு கொடுக்குற அந்த கிரீடம் இதில் ஒரு 5 விதமான கிரீடத்தை குறித்து சொல்லுகிறது. அதில் முதல் கிரீடம், இந்த ஓட்டத்தை நல்ல ஓட்டமாக ஜெயமாக முடித்து வர்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரீடம் என்னென்னா 1 Corinthians 9:25 சொல்கிறது போல், ஆமென், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? இச்சை அடக்கத்தோடு கூட இருந்து நம்மை காத்துக்கொள்ளணும். ஏன்னா முதல் பாவமே உலகத்தில் நுழைந்ததே லஸ்ட். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 ஃபார்முலா தான் பிசாசுக்கு. இந்த 3 ஃபார்முலாவை வச்சு தான் இந்த ஹோல் வேர்ல்டையே தன் கையில் வச்சுருக்கிறான். இதுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கும். ஒருத்தவங்க கொஞ்சம் அழகாக இருந்துட்டா போதும், தன்னால் பெருமை வந்துடும். ஆமாம், நான் தான் வேர்ல்டு ராணி, நான் தான் அழகு, பியூட்டி குயின். ஆமாம், அப்படி வந்துடும். இதுக்கு எல்லாம் இதோடு கூட இணைஞ்சிருக்கிறது தான் இந்த இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை.
ஏதான் ஆதாம் ஏவாளுக்கு குறிப்பாக ஏதேன் தோட்டத்தில் இந்த ஃபார்முலாவை தான் பிசாசு கொண்டு வந்தது. இதே ஃபார்முலாவை தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவுக்கும் கொண்டு வந்தது. 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே தேவன் வனாந்தரத்துக்கு போகும்போது இந்த 3 ஃபார்முலாஸ் நீ நல்லா பார்க்கலாம். அதை ஒருத்தங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வேகமாக. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பாருங்க, ஏதேன்ல எப்படி நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாளை சோதித்ததோ, பர்டிகுலர்லி ஏவாளை சோதித்ததோ அதே போலதான் ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாத்தீங்களா, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படிக்கு சொல்லும். ஆமென். Command that these stones be made bread. Amen. And when the tempter came to him, he said, if thou be the son of God. ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. நீ யாரு? சன் ஆஃப் காட். அதை தான் அந்த அடமொழியை போடுது. அந்த இதை போடுது. உங்களை ஜெயிக்க முடியலன்னா அவன் உங்கள் வழியிலே வந்து உங்களை ஜெயிப்பான். சன் ஆஃப் காட்னு சொல்கிறது யார் சொல்லுவா? உலகத்தான் சொல்லுவானா? நீ தேவனுடைய குமாரன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை எப்படின்னு உங்களை பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சபைக்கு போகிறீங்களா? எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க? எஸ். அப்போ உங்களை அறியாமலேயே உங்களை பார்த்தாலே தெரியுது, யூ ஆர் டாட்டர் ஆஃப் காட், யூ ஆர் சன் ஆஃப் காட். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன சொல்லணும் நீங்கள்? ப்ரைஸ் டு காட், ப்ரைஸ் டு ஜீசஸ், praise the Lord. Amen. அதை அப்படி கன்வெர்ட் பண்ணணும். ஏசு அப்படி தான் பண்ணினார். Amen. ஏசு என்ன சொன்னார்? do not tempt your God. வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயில். இதில் அதுக்கப்புறம் 3 டெம்டேஷனும் பாருங்கள். கண்களின் இச்சை, இது ஜீவனத்தின் பெருமை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை. ஓகே, இதை நீங்கள் மாம்சத்தின் இச்சைன்னு எடுத்துக்கிட்டாலும் மற்றதுங்களெல்லாம் ரெண்டும் மற்ற காரியங்களுக்கு அது பொருந்தும். சரி, நேரம் இல்லை எனக்கு. அப்போ ரெண்டாவதாக ஒரு காரியம் இருக்கிறது. த க்ரௌன் ஆஃப் ரிஜாய்சிங் கிவ் டு சோல் வின்னர்ஸ். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன். அப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த இன்கரப்ஷபிள் லைஃப், கரைதரையற்ற பரிசுத்த வாழ்க்கை, மற்றவங்களை நீங்கள் ஆதாயப்படுத்தணும். இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் மற்றவங்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நீங்களே போராடுறீங்க. நீங்களே போராடி கடைசியில் நம்மளே சில பேர் என்ன செய்கிறோம்? அதில் விழுந்துடுறோம். எஸ், அந்த கண்ணியில் விழுந்துடுறோம், அந்த மாயையில் விழுந்துடுறோம். இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். உங்கள் டார்கெட் எப்படி இருக்கணும்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுல தான் இருக்கணும். பிசாசுக்கு ஏவாளை ஆதாயப்படுத்துறதுல தான் இருக்குது. அவன் அந்த ஆத்மா எதுக்கு வரணும்? பாதாளத்துக்கு வரணும். அந்த மோடில் தான் அது பேசுது. தேவன் என்ன மோடில் சொன்னார்? எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். உலக காரியங்களில் கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்பை நீ சாப்பிட்ட, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை நீ சாப்பிட்டா, அறிவு சம்பந்தமாக நீ உன்னை கால்குலேட் பண்ணி நீ தேவனிடத்தில் வந்தாலோ சபையில் இருந்தாலோ, நீ அறிவு சம்பந்தமாகவே உன்னை நீ டியூன் பண்ணி வைத்து கொண்டாலோ, ஒரு நாளில் இந்த 3 கன்னிகளில் நீ விழுவது நிச்சயம். ஏன்னா உனக்கெல்லாம் அறிவு சம்பந்தமாக தான் ஆண்டவரை தேடுற. ஆவி சம்பந்தமாக, ஞானம் சம்பந்தமாலாம் நீ தேடுறதில்லை. பிசாசு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஏவாளை சரியாக இந்த இதில் கொண்டு போய் டெம்ப்ட் பண்ணிச்சு. ஆமென். அறிவு சம்பந்தமாகவே கேள்வி கேட்டு மடக்குச்சு.
உங்களை அறிவு சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அறிவு சம்பந்தமாக நீங்களும் மற்றவங்கக்கிட்ட ஊழியம் செய்யக்கூடாது. மற்றவங்கள ஆத்மா ஆதாயப்படுத்தலான்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்கள அறிவு சம்பந்தமாக நீங்கள் ஆதாயப்படுத்தவே முடியாது. அறிவு சம்பந்தமான என்ன அர்த்தம்? அறிவு சம்பந்தமான அதில் நிறைய ஹிடன் பிசாசுனுடைய கன்னிங்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அறிவாக பேசுகிறது, அறிவாக நடக்கிற மாதிரி செய்கிறது, அதெல்லாம் அதிலலாம் பிசாசுனுடைய கன்னிங் நிச்சயமாக உள்ளுக்குள்ளே ரகசிய காரியங்க இருக்கும். ஆமென். அப்போ நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமா இருக்கிறீர்கள். இதான் ஞானமா காரியத்தை ஆதாயப்படுத்தி கொள்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட். முதல்ல என்ன பார்த்தோம்? இன்கரப்ஷபிள் கிரவுன். ஆமென். பழைய ஸ்வாபத்தை ஜெயித்தவர்களுக்காக given to those who master the old nature. பழைய லைஃபை, பழைய காரியங்களை, கண்களின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுகிற க்ரௌன் பேர் என்னது? தி இன்கரப்ஷபிள் க்ரௌன். அழிவில்லாத கிரீடம். எட்டர்னல் க்ரௌன். அழிவில்லாத நித்தியமான கிரீடம். ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? The crown of rejoicing. Amen. Given to soul winner. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்காக. ஆத்தும ஆதாயம் செய்யணும். உங்கள் படிக்கிற இடத்துல ஒரு ஆத்மாவுக்கு, எனக்கெல்லாம் பாருங்கள், ஆத்தும ஆதாயம் செய்யும்போது அது ரொம்ப ஒரு ஹார்டனாக இருந்தது. எனக்கு கேட்குற எனக்கு ரொம்ப கசப்பாக, வேண்டா வெறுப்பாக, ஆதாயத்தோட இழிவான ஆதாயம். புரியுதா உங்களுக்கு? இழிவான ஆதாயத்தை தேடுகிறவனாக நான் இருந்தேன். அதாவது எனக்கு சத்தியம் சொன்னவர்கிட்ட, நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் இருக்க முடியாது, நான் ஏற்கனவே கிறிஸ்தவன் தான், இந்த உபதேசத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஆனால் அவர் என் பாவத்தையும் என் பாரத்தையும் என்னுடைய பாவ காரியங்களையும் பார்த்து எல்லாரும் ஒதுங்கி நிற்கும்போது ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தர் எனக்கு அனுப்பினார். என் வயதுக்கொத்த அந்த நேரத்தில் என் வயதுக்கொத்த என்னோட ஒரு 2-3 வயசு கூட அவர் இருப்பார் கண்டிப்பாக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை எனக்கு அனுப்பினார். அவர் என்னை தொடர்ந்து விடாமல் வந்துக்கிட்டே இருந்தார். அவருக்குள்ளே நோ கரப்ஷன். புரியுதா? அவர் நாலேஜில் பேசலை, நாலேஜாக நடக்கலை. நான் நாலேஜாக நடந்தேன் அவர்கிட்ட. அறிவாக, ரொம்ப கிளவராக நான் நடந்தேன். இவர்கிட்டருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும்? இதுதான் எனக்கு அன்றைக்கி என்னுடைய தாட்ஸ். அன்றைக்கி என்னென்னா, எனக்கு குடிக்கணும், எனக்கு ட்ரக்கு வேணும், குடிக்கணும், அதுக்கு காசு வேணும். என்கிட்ட காசு கட்டியாவது வேலை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க சத்தியம் சொல்ல வர்றாங்கன்னு வர்றாம்போது இவங்களே ஆதாயம். இதுதான் என்னுடைய மைண்டில் இருந்தது. நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ஆழமான காரியம். எனக்கு இப்படி வரும், நிறைய பேருக்கு வேறு மாதிரி வரும். வேறு சுச்சுவேஷனில் வேறு இச்சையை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பிசாசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கும். புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கும். ஏவாளுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஆதாமுக்கு ஒரு ஸ்கெட்ச். எதுவுமே தெரியாமல் கொடுத்ததை சாப்பிட்றான் ஆதாம். அவனும் பாவியாக மாறிடுறான். ஏவாள் அப்படி தான். அதே மாதிரி தான் என்னையும் அப்படி நானும் அவர்கிட்ட அப்படி நாலேஜாக தான் நான் நடந்தேன். ஆனால் அவர் என்கிட்ட லைஃபாக நடந்தார், ஜீவனாக நடந்தார். ஆனால் அது கடைசி வரைக்கும் அது செட் ஆகலை. ஆனால் பாருங்கள், எனக்கு அவர் என்றைக்கோ விதைச்சிட்டு போனார். அந்த அன்பை விதைச்சார், சத்தியத்தை விதைச்சார். அது ஒரு நாள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஏறக்குறைய அவருக்கும் எனக்கும் கனெக்ஷன் விட்டு போய் ஒரு 5 வருஷம் கழித்து அவர் எனக்குள்ளே விதைத்த கண்ணீர், எனக்காக வடித்த கண்ணீர், எனக்காக வடித்த பாரம், அது ஆண்டோடைய கணக்கில் இருந்தது. உனக்காக யாரோ ஜெபிக்கிறாங்க, உனக்காக யாரோ ஆத்துமாதாயம் செய்கிறாங்க. நீங்கள் எந்த நபரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. எந்த விதத்துலையாவது நீங்கள் கர்த்தரை ஆதாயப்படுத்தி கொள்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ், யாராவது ஆமென்
இப்போ பாருங்கள், நான் பல வருஷம் ஒரு சகோதரனுக்கு சத்தியம் சொன்னேன். நேற்றைய நாளில் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்தார், அவரும் மனைவியும். அவர் சொன்னார், எந்த நேரமும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் பாஸ்டர். ஆமென். என்னாச்சு அப்படின்னா, நான் கர்த்தர்கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர்கிட்டேருந்து ஒரு சைனுக்காக நான் எதிர்பார்க்குறேன். ஒரு சைன், ஒரு சிக்னலுக்காக நான் எதிர்பார்க்குறேன். அந்த சிக்னல் எனக்கு கிடச்சிருச்சுன்னா வந்துடுவேன். ஆமென். பாருங்கள், அவருடைய பலவீனம். நான் இப்படி தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை தொடட்டும், ஆண்டவர் என் கூட பேசட்டும். நீங்கள்லாம் என்ன சொன்னாலும் எனக்கு ஏற மாட்டேங்குது. நீங்கள்லாம் கரப்ஷபிள். எனக்குள்ளே என்ன இருக்குது? கரப்ட். எதையுமே ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் சொல்லலாம், எவ்வளோ தான் நீங்கள் சத்தியம் சொல்லலாம், எவ்வளோ தான் நீங்கள் ஆண்டவரை, ஆனால் உங்களுக்குள்ளே கரப்ட் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே லைஃப் இருக்கணும், நாலேஜ் இருக்கக்கூடாது. அந்த மோடில் நீங்கள் பேசணும். என்கிட்ட பேசினவர் லைஃப் மோடு, நானும் ரிசீவர். நான் யார்? நாலேஜ் மோடு. அதனால் அன்றைக்கி அது எனக்கு என்னாவில் செட் ஆகலை. நாலேஜ், அறிவு சம்மந்தமாக, உலக சம்மந்தமாக. அந்த உலக சம்மந்தமாக நாலேஜுக்குள்ளே என்ன 3 ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன். என்ன ஃபார்முலா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒன்று, நான் பாரம்பரிய கிறிஸ்தவன். இவர் இடையில வந்தவர். இவர் சைக்கிளில் பைபிளை சைக்கிளில் வச்சுட்டு வருவார். என்ன மனுஷன் இவர், பைபிளை சைக்கிள் வச்சுட்டு வர்றாரு. ஏமாளி. எப்படி? ஆமே. நாலேஜ். இன்றைக்கி ரொம்ப 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 கிளவராக நினைப்போம். ஆமே. நமக்கு சத்தியம் சொல்கிறவங்களையும், நம்மளை தேடி பாரமாக கண்ணீரோடு வர்றவங்களையும் நம்ம ரொம்ப அப்படி நாலேஜிலே ட்ரீட் பண்ணுவோம். நாலேஜிலேயே அவங்கள வச்சுருப்போம். நமக்குள்ளே இருக்கிற நாலேஜிலேயே அவங்கள ரொம்ப நாலேஜாக நடக்கிறேன், ரொம்ப கிளவராக நடக்கிறேன். லைஃப் நமக்குள்ளே லைஃப் இல்லை. ஆமே. அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளி. இதாங்க உண்மை. அவருக்குள் உங்களுக்குள்ள ஜீவன் இருந்தால் அந்த ஜீவன் உங்களிலிருந்து பேசும்போது வெளிச்சமாக வரும். என்லைட்டன்மெண்ட், வெளிச்சம். பி பிரைட். வெளிச்சம். ஆண்டவரே, இந்த மகனுக்குள்ளே வெளிச்சம் வரட்டும், இந்த மகளுக்குள்ளே வெளிச்சம் வரட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்த அந்த லைட் ஆஃப் லைஃப் உங்களிலிருந்து வெளியில் போகும். இதுதான் பாருங்கள், எனக்கு எவ்வளோ வருஷமாக ஜெபிச்சார். எனக்குள்ளே அந்த 3 ஃபார்முலா நாலேஜ், அந்த 3 ஃபார்முலாக்குள்ள இந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த காரியம் ட்ரீ ஆஃப் நாலேஜ். அந்த நாலேஜுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலா என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. அது என்னை விட்டு போகவே இல்லை. இந்த 3க்காக தான் அவர்கிட்ட நான் அது சொல்கிறதெல்லாம் அப்படியா சரி பிரதர், அப்படி இருக்கிறேன் பிரதர், இப்படி இருக்கிறேன் பிரதர். இது உண்மை, இது நடந்தது உண்மை. ஆமென். கர்த்தரை ஏமாற்றி கொண்டு தான் இருந்தேன் அந்த நாட்களில். ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் தொடலை, எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் சின்ஸ் ஐ எம் லிவிங் சின், அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சின். அப்படி தான் இருந்தேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்னை தொடும் பொழுது, அந்த மனுஷன் நமக்கு சொன்னாரே, வார்த்தைகளை பேசினாரே, பாரத்தோடு வந்தாரே, கண்ணீரோடு வந்தாரே. ஒரு பழைய சைக்கிளில் ஒரு பைபிளை சைக்கிள் கேரியரில் வச்சு எடுத்துக்கொண்டு வந்தாரே. எப்படி வந்திருப்பார்? எப்படி பைபிளை கம்பீரமாக எடுத்துக்கிட்டு, நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 30 years பேக். அப்போல்லாம் இந்த 30, 35, 34 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்குலாம் இங்கே கேம்ப் ரோடில் சபைகள் கிடையாது. இந்த அளவுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது. எப்படி அந்த நேரத்தில் இவ்வளோ தைரியமாக, ஆண்டவருக்காக வைராக்கியமாக, அவங்க வீட்லேயே பல பிரச்சனை, பல போராட்டம், அவங்க வீட்டை சதைச்சு எடுத்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இவ்வளோ வைராக்கியமாக வர்றாரு? அன்னைக்கு நினைக்க தோணலை. அன்றைக்கி அவரை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? ஒரு ஏமாளி மனுஷன். சபையில் இருந்து கொண்டு இன்றைக்கும் நீங்கள் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறவங்களையோ, இல்லை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கிளவராக, ரொம்ப புத்திசாலியாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, பாஸ்டர் சொன்ன அதே கண்டிஷனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அந்த 3 ஃபார்முலா எப்போவுமே உங்களை விழுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கேர்ஃபுல். ஸோ 2வது என்ன சொன்னேன்? இந்த க்ரௌன் ஆஃப் ரிஜாய்சிங். இது ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களுக்காக கொடுக்கப்படுகிற காரியம். எஸ். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், படிங்க. ஞானவான்
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். Those who are spiritually wise will shine brightly like the brightness of the expanse of heaven. Those who are spiritually wise will shine brightly like the brightness of the expanse of heaven. And those who lead many to righteousness will shine. அநேகர்களை என்ன செய்வார்களாம்? நீதிக்கு என்ன செய்வார்களாம்? நீதிக்குட்படுத்துவார்கள். அவங்கள்ட்ட இருக்கிற ஞானம், அவங்கள்ட்ட இருக்கிற ட்ரீ ஆஃப் லைஃப், அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானம், விஸ்டம், அவங்களுக்குள்ள நோ கரப்ஷன், அவங்களுக்குள்ள நோ நாலேஜ் சம்மந்தமாலாம் பழக மாட்டாங்க. நீங்கள் அறிவு சம்மந்தமாக பழகுனீங்களோ யூ ஃபெயில் இன் யுவர் ஸ்பிரிச்சுவல். நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலில், இதில் விளையாடக்கூடாது. ஆடம் ஏவா விளையாண்டது எதில்? ஸ்பிரிச்சுவலில் முதல்ல அவங்களுக்கு வார்த்தை கொடுத்தாச்சு, வார்த்தை வந்துடுச்சு, வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க, வார்த்தையில் பிறந்துட்டாங்க, ஆவியில் பிறந்துட்டாங்க, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றிட்டார். தே ஆர் ஸ்பிரிட், கம்ப்ளீட்லி ஸ்பிரிட். அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பிசாசு எடுத்தது என்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ those who are spiritually wise will shine brightly like the brightness of the expanse of heaven, and those who lead many to righteousness will shine like the stars forever and ever. ஆமென். நட்சத்திரங்களைப் போல எப்பொழுதும் அநேகர்களை, ஆகாய மண்டலத்தின் ஒளி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். தே ஆர் ஓன்லி ஸ்டார்ஸ். ஆமென். அல்லேலூயா. அவங்க ஸ்டார்ஸ், எப்போவுமே ஸ்டாராக இருப்பாங்க. பிரைஸ் காட். மூன்றாவதாக த க்ரௌன் ஆஃப் லைஃப். என்னெல்லாம் சொன்னேன்? த க்ரௌன், த இன்கரப்ஷபிள் க்ரௌன், த க்ரௌன் ஆஃப் ரிஜாய்சிங். மூன்றாவது த க்ரௌன் ஆஃப் லைஃப் is given to those who successfully endure temptation. ஆமென். சோதனைகளை, போராட்டங்களை ஜெயிக்கிறவர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது யாக்கோப் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. யாக்கோப் 1:2-3 வசனம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷமாக. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படி. Be assured that the testing of your faith through experience. பாத்தீங்களா? through experience. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. through experience produces your endurance. faith through experience produces endurance leading to spiritual maturity and inner peace. இந்த spiritual maturity வர spiritual maturity என்னது? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டினா என்னது? அதுதான் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. இயேசு கிறிஸ்துவுக்கு என்னது அந்த விசுவாசத்தின் பரீட்சையை? அவர் எப்படி மாற்றிக்கொண்டார்? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நாலேஜில் பேசாமல் ஸ்பிரிட்டில் பேசுகிறாரு, லைஃப்பில் பேசுகிறாரு. ஆமென். அதை எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு? ஸ்பிரிச்சுவல். பைபிள் இப்படி சொல்லுதே, வசனம் இப்படி சொல்லுதே, எதை கோட் பண்ணுறாரு? வேர்ட். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலில் தான் கோட். ஏன்னா நீங்கள் யூ பார்ன் இன் ஸ்பிரிட், யூ பார்ன் த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட். அப்போ உங்களுக்குள்ள அந்த நேச்சர் இருந்தால் தான் பிசாசுக்கு அதை கண்டு பயப்படும். ஓ, இவன் சரியாக பேசுகிறான், சரியாக நேச்சரில் இருக்கிறான், இவன் யார் சரியாக தெரியுது, இவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியம். விசுவாசத்தின் நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுவோம். பலவிதமான சோதனைகள் அகப்படுவோம். பிசாசு எங்கெங்கே எலிக்கு எங்கெங்கே மசால் வடை வச்சுருக்குன்னு எனக்கு தெரியுமா? எலியை பிடிக்கிறதுக்கு கிராமத்துலலாம் என்ன வைப்பாங்க தெரியுமா? மசால் வடை தான் வைப்பாங்க. அந்த வாசனை கும்முன்னு இழுக்கும். எலி கூண்டுக்குள்ளே அதை வச்சுட்டா எலிக்கு மசால் வடைனா அவ்வளோ பிரியம். ஆமாம். சில பேர் தேங்காயை சுட்டு வைப்பாங்க. தேங்காயை சுட்டு வச்சா அந்த வாசம் கும்முன்னு தூக்கும். தன்னால் மாட்டுவார் உள்ள.
அதே மாதிரி தான் பிசாசு நமக்கு என்ன வைக்குது, பல பல மசால் வடையை வைக்குது எலிக்கூண்டுக்குள்ளே. ஆமாம், மசால் வடைனா இந்த ஊர் மசால் வடைலாம் இல்லை, திருநெல்வேலி தூத்துக்குடி மசால் வடைலாம் நீங்கள் அங்கே டீ கடைக்கிட்டு அங்கே போனாலும் இங்கே வாடகை வரும். அப்படி கும்முன்னு தூக்கும். நமக்கே தூக்குதா, எலிக்கு எப்படி இருக்கும்? இன்னசென்ட் ரேட் போய் சிக்கிக்கும். அதுக்கு வச்சது தெரியாது. அது போய் நல்லா இன்றைக்கி சாப்பிடலான்னு உள்ள நுழையும், டக்குன்னு லாக் ஆயிரும். அப்போது நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும். எங்கே கண்ணி வச்சுருக்கு, எங்கே ட்ராப் இருக்குது பார்க்கணும். இது பிசாசுடைய கண்ணியா? நயமாக பேசுகிறாங்களே, எப்பவும் செல்ஃபோனில் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு நம்மளுடைய மைண்டை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி தருத, நமக்குள்ளே டென்ஷன் வருது, நமக்குள்ளே என்ன வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. இப்படியெல்லாம் நம்ம இருக்க மாட்டோமே. அப்போ இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம இப்படி கோபம், எரிச்சல், இப்படி டென்ஷன் இப்படி வந்துக்கிட்டே இருக்க. அப்போ இதுக்கு என்ன, அப்போ எங்கேயோ நமக்கு என்ன வச்சாச்சு, மசால் வடை வைத்து விட்டாச்சு. ஸ்தோத்திரம். கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு கூண்டு வச்சாச்சு. ஆமாம், நமக்கு எலி கூண்டு வச்சாச்சு, எலி பொறி வச்சாச்சு. ஆமாம், நீங்கள் செக் பண்ணணும். இது பலவிதமான சோதனை வரும். ஏங்க இயேசுக்கு வந்தது, இயேசுவோட பெரிய ஆளா நம்ம? சொல்லுங்கள், இயேசுவோட பெரிய ஆளா? அதுதான் பைபிளில் நல்லா நீங்கள் படிங்கன்றது. அவர் தான் தேவகுமாரனாச்சே, அவர் யாரும் சோதிக்க முடியாது. இந்த சோதனை என்கிட்ட கொண்டு வரியா? ஒரே வார்த்தை கேட்டிருக்கலாமே. இல்லை, அவர் அதுக்குள்ளே நுழைந்தார். பிரைஸ் காட், ஆமென். அதுக்குள்ளே நுழைந்தார், வார்த்தையில் பேசினார், ஜீவ வார்த்தைகளை பேசினார். பேசுங்க, ஜீவ வார்த்தைகளை. எத்தனை வார்த்தைகள் பாருங்கள். உங்கள் கைகள் எல்லா கையிலையும் பைபிள் இருக்குது. ஒன்றாவது மூடி வச்சுருக்கல, எல்லாம் திறந்து வச்சுருக்கீங்க. அலர்ட். எஸ். அப்போ உங்களுக்காக தேவன் எவ்வளோ அலர்ட்டாக இருப்பார் யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டு கடைசியில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் பலவிதமான சோதனைகளில் நான் அகப்பட்டு கொள்கிறேன். கண்ணி எங்கன்னு தெரியாமல், ட்ராப் எங்கன்னு தெரியாமல் நான் சிக்கிக்கிறேன்ப்பா. நான் அப்படி சிக்கக்கூடாது. என் கால்களை கண்ணிக்கு நீங்களாக்குங்க. பலவிதமான சோதனைகளிலே அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உடைய பிரமாணங்களை, ஒரு காரியம் தெரிஞ்சிடுச்சுன்னா, கண்ணி தெரித்தது குருவி தப்பினது. ஒரு வாட்டி தப்பிட்டோன்னா ஆகா போதும். இங்கே தான் நமக்கு கண்ணி வைக்கிது பிசாசு. இது பக்கம் இனி போகக்கூடாது. ஆமென். பிரைஸ் காட். அப்போ அடுத்தது என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பார்த்தீங்களா? உங்களில் சிலரை என்ன செய்வான்? காவலில் போடுவான். ட்ராப், கண்ணி. உண்மை. உங்களையும் சிலரை காவலில் வைப்பான். உங்களை சிலரை காவலில் வைப்பான். காவலில் வைப்பானா எப்படி? உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு, உங்களை ட்ராப்பில் மாட்டுறதுக்கு அப்படி சில பேரை வச்சுருப்பான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். This is called the crown of life. ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம். நான் சொன்ன பார்த்தீங்களா? ஆமென். அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்ன கிரீடம்? the crown of righteousness. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். So the crown of righteousness given to those who especially love the doctrine of the rapture. பிரசன்னமாகுதல் அப்படின்னு என்னது? தேவ வருகை. ராப்சரை விரும்புகிறவங்க, அதை வாஞ்சிக்கிறவங்க, அதை கண்டு பயப்படாதவங்க. பாருங்கள், தேவ வருகைக்கு கண்டு யார் பயந்தா? ஆதாம் ஏவாள் பயந்தாங்க. ஏன்னா கரப்ஷபிள், அதனால தான் பயந்தாங்க. நீங்கள் இன்கரப்ஷபிள் பர்சன்ஸ் பயப்படக்கூடாது.
கர்த்தர் வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். கர்த்தருடைய வருகையில் கம்பீரமாக நான் பறந்து போவேன். பிகாஸ் என்னுடைய இருதயமே என்னை குற்றவாளின்னு தீர்க்கலை. ஆமென். பலவித சோதனை வந்துச்சு, எல்லாத்தையும் நான் பொறுமையோடு சகித்து அதிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். ஆமென். இப்போ எனக்கு த க்ரௌன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், என்னுடைய காரியங்கள் எல்லாம் அநீதி இல்லை, எல்லாமே நீதியாக இருக்கிறது. ஐ நோ, எஸ் ஐ நோ ஐ எம் அ ரைச்சஸ். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஐ எம் அ ரைச்சஸ்? பிரைஸ் காட். எஸ் எஸ். உங்களை புரிஞ்சுக்காதவங்க அப்படி இப்படி சொல்லட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்கிறீங்க, அதான் காரியம். கர்த்தருடைய வருகையில் நான் போவேன். எப்பவும் சொல்லிகிட்டே இருங்க, யார்கிட்டையும் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு வந்தாலும் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருப்பேன். நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. குவைட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எஸ் ஆமென். நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வர்றீங்கன்னு அர்த்தம். அதை கர்த்தர் விரும்புவார். ஃபைனலி த க்ரௌன் ஆஃப் க்ளோரி given to faithful preachers and teachers. 1 பேதுரு 5:2-4 வேகமா. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. இது ரொம்ப முக்கியம். மகிமையின் கிரீடம், the crown of glory. உங்களிடத்தில் இருக்கிற தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை. உங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்த்து அவலட்சணமான ஆதாயத்துக்காக உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அது வந்துச்சுனாலே நீங்கள் கரப்ஷபிளில் இருக்கிறீங்க. நீங்கள் அது ஒன்றும் பிசாசு அதுக்கு செவி கொடுக்கவே விடாது, உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே விடாது. ஆமென். எஸ். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. அடுத்தது அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆம்பிளிஃபையர்ல படிப்பா. And when the chief shepherd Christ appears, you will receive the conquerors. And when the chief shepherd Christ appears, you will receive the conquerors unfading crown of glory. Amen. Yes. 2 தீமோத்தேயு 4:1-2 2 தீமோத்தேயு 4:1-2 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி 2 தீமோத்தேயு 4 நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 முக்கியம். இது given to faithful preachers and teachers. நீங்களும் பிகேமே மாறணும். சின்ன ஊழியம் பண்ணாலும், சண்டே கிளாஸ் ஊழியமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஜெபிக்கிறீங்க, ஒரு குரூப் ஜெபிக்கிறீங்க, இல்லை யாருக்காவது ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறீங்க, யாரையாவது சத்தியத்தில் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா, யூ ஆல்சோ யார் தான் ப்ரீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஒருத்தவங்களை திருத்துறவங்க, ஒருத்தவங்களை நடத்துகிறவங்க, அவங்க போகிற போக்கையெல்லாம் போகக்கூடாது. ஆமாம், இழிவான ஆதாயத்தை தேடியும் செய்யக்கூடாது. இதுதான் இதில் இருக்குது. ஆமென். அவங்களும் இடறிடுவாங்க, நீங்களும் இடறிடுவீங்க. ஸோ கேர்ஃபுல். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். உபதேசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும். நீ செய்கிறது சரியில்லை, இப்படி நீங்கள் போனீங்கன்னா இந்த தண்டனையை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்கள்கிட்ட பேச சொன்னார், பேசுகிறேன்.
நீங்களே சரியான்னு பாருங்கள். இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். சொல்லிட்டு வந்துருங்க, ஒரு விதைச்சிட்டு வந்துருங்க பார்ப்போம். அந்த தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. பேசுவார். நான் ரைச்சஸாக பேசுகிறேன், ரைச்சஸாக சொல்கிறேன், ஞானமாக சொல்கிறேன், லைஃபாக பேசுகிறேன், நாலேஜில் பேசுகிறேன், லைஃபாக. அந்த ரியாலிட்டி உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு நீங்கள் சொல்லுங்கள். யார்கிட்டையா சொல்லுங்கள். கீழ்ப்படியாத உங்கள் அப்பாவா அம்மாவா, சத்தியத்துக்கு இன்னும் கீழ்ப்படியலையா, இன்னும் சில ரகசிய காரியத்தில் இருக்காங்களா, உங்கள் பிரதர்ஸா சிஸ்டர்ஸா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா, யாராக இருந்தாலும் பி போல். உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். வாலிய பிள்ளைகளாகி உங்களுக்கு தான் பேசுகிறார். தைரியமாக சொல்லுங்கள். நான்லாம் இந்த ஃபார்முலாவை நான் எல்லாம் என்றைக்கோ கையில் எடுத்துருக்கிறேன். தைரியமாக சொல்லுவேன், பெருமைக்கு சொல்ல வரல. நமக்கு முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அதுலேயும் நீங்கள் சரியாக இருக்கணும். அதே நேரத்தில் கண்டனம் பண்ணுறதுலையும் புத்தி சொல்கிறதுலையும் ஒழுங்காக இருக்கணும், சரியாக இருக்கணும். செஞ்சு பாருங்கள். ஆத்மாதாயம் நிச்சயமாக த க்ரௌன் ஆஃப் க்ளோரி நமக்கு உண்டு. ஃபைனலி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27, 28. அப்போஸ்தலர் 20, 26, 27, 28. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இங்கிலீஷ்ல படியாத கொஞ்சம். Take care. Okay, amplified version. Take care and be on guard for yourself and for the whole flock over which the Holy Spirit has appointed you as overseers to shepherd, tend, feed, guide the church of God which he bought with his own blood. பாத்தீங்களா? bought his own blood, purchased his own blood. அப்படி சொந்த ரத்தத்தினால உங்களுக்கு கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். சும்மா இல்லை, ரத்தத்தினால நீங்க கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கீங்க. அதை நீங்க கவனம் வச்சிருக்கணும். ஸோ என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? The incorruptible crown, 1 Corinthians 9:25-27. The crown of righteous, Proverbs 11:30. 1 Thessalonians 2:19 and 20. Daniel 12:3. The crown of life, James 1:2-3. Revelation 2:10. The crown of righteousness, 2 Timothy 4:8. The crown of glory, 1 Peter 5:2-4, 2 Timothy 4:1-2, Acts 20 verse 26-28. 5 காரியங்களை பார்த்தோம். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட மகிமை உள்ள கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை ஆண்டவரே நாங்கள், அதை வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 9:25 ஸ்க்ரீனில் போடுப்பா. ஸ்தோத்திரம். 1 Corinthians 9:25. ஓகே. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு இந்த இச்சையடக்கத்தோடு கூட இருந்து நாங்கள் எங்களுக்கு சொன்ன இத்தனை காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருடைய வருகையில் இந்த பிள்ளைகளை நிலைநிறுத்த ஜெபிக்கிறேன். பி பிளஸ் மோர் அண்ட் மோர். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி விடைபெறும்.